அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாருமே போட்டோல தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்து தான் உள்ள வந்திருப்பீங்க. ஆமாங்க, 2025 டு 2026ஆம் ஆண்டிற்கான வேளாண்மை பட்ஜெட் கூட்டம் பாராளுமன்றத்தில் நடைபெற்றது. அந்த வேளாண் பட்ஜெட் கூட்டத்துல விவசாயிகளுக்கு 17,000 கோடி பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய போவதாக வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. நமக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான தகவலும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த 17,000 கோடி விவசாய பயிர்க்கடன் யார் யாருக்கெல்லாம் கூட்டுறவு வங்கிகளில் இருக்கக்கூடிய கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும், யார் யாருக்கு இது கிடைக்க போகிறது அப்படின்றத பத்தின முழுமையான அப்டேட் தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். அதை தொடர்ந்து கூட்டுறவு வங்கிகளிலும் சரி, நகைக்கடன் ஓகேங்களா, நகைக்கடன் வங்கிகள்ல வைத்திருக்கக்கூடிய அனைத்து விதமான வங்கிகளுமா, இல்ல எந்தெந்த வங்கிகளில் இருக்கக்கூடிய நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பையும் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதை தொடர்ந்து மீண்டும் இந்த விவசாயிகளுக்கு, அதாவது சிறு குறு விவசாயிகளுக்கு மீண்டும் கடன் வழங்குவதற்காக கிட்டத்தட்ட 1,700 கோடிக்கு மேல ஒதுக்கி இருக்கிறாங்க. இது பாத்தீங்கன்னாக்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல். அந்த மீறி இருக்கக்கூடிய, அதை மீண்டும் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் எப்படி பெறுவது, மீண்டும் அந்த விவசாய கடனை எப்படின்னு பாத்தீங்கன்னாக்க எப்படி தள்ளுபடி செய்வாங்க, சோ அதற்கான முழுமையான அப்டேட் தான் நம்ம இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். யாரெல்லாம் இந்த 17,000 கோடி பயிர்க்கடன் வழங்க கூட்டுறவு வங்கிகளுக்கு உத்தரவு போட்டிருக்கிறாங்க, அது மட்டும் இல்லாம யார் யாருக்கு இந்த 17,000 கோடி பயிர்க்கடன் பாத்தீங்கன்னா தள்ளுபடி செய்யப்படும், சோ அது எந்தெந்த விவசாயிகளுக்கு அப்படின்றத பத்தின முழுமையான அப்டேட்டுமே இந்த ஒரு வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பாக்குறீங்க, நம்ம வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. முக்கியமா விவசாயிகளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாவே இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி கொடுத்திருக்காங்க பாருங்க. நியூஸ் பேப்பர் டெய்லியும் படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா எதிலுமே தெரிஞ்சிருப்பீங்க. ரூபாய் 17,000 கோடி பயிர்க்கடன் வழங்க உத்தரவு வங்கிகளுக்கு, அதாவது கூட்டுறவு வங்கிகளுக்கு உத்தரவு போட்டிருக்கிறாங்க. அபிஷியலா வந்திருக்க அப்டேட் தான் இது. சரிங்களா? சோ இதை பத்தின அப்டேட் தான் முழுமையா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையாவே பாருங்க. அப்பதான் என்ன ஏதுன்றத தெளிவா உங்களுக்கும் புரியும். சரிங்களா? கூட்டுறவு வங்கிகளில் 17,000 கோடி ரூபாய் பயிர்க்கடன், 3,000 கோடி ரூபாய் கால்நடை வளர்ப்பு கடன் வழங்க கூட்டுறவுத்துறைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. அபிஷியலாவே கொடுத்திருக்காங்க. இந்த 2025 டு 2026ஆம் ஆண்டிற்கான வேளாண் பட்ஜெட் கூட்டம் நடைபெற்றது. அந்த பட்ஜெட் கூட்டத்துல இந்த நலத்திட்ட உதவிகள், விவசாய பயிர்க்கடன், சோ கால்நடை வளர்ப்பு கடன், அது மட்டும் இல்லாம மீன் குட்டை வளர்ப்பு கடன், இந்த மாதிரி எந்த விதமான கூட்டுறவு வங்கிகள் மூலியமா என்னென்ன வகையான கடன்களை வாங்க முடியுமோ, என்னென்ன வகையான கடன்களை வாங்கியிருக்காங்களோ அனைத்து கடன்களும் டோட்டலா 17,000 கோடி கடன்களை தள்ளுபடி செய்ய போறதாக கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. சோ உத்தரவும் போட்டாச்சு. சரிங்களா? அடுத்துதான், கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்படும் கூட்டுறவு வங்கிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்களில் பயிர்க்கடன், நகைக்கடன் உள்ளிட்ட பிரிவுகளில் கடன் வழங்கப்படுகின்றன. அதன்படி விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் 7% வட்டி வழங்கப்படுகிறது. குறிப்பிட்ட காலத்திற்குள் கடனை செலுத்திவிட்டால் வட்டி மூலமாக தள்ளுபடி செய்யப்படுகிறது. இதே நடைமுறை கால்நடை வளர்ப்பு பிரிவு கடனுக்கும் பின்பற்றப்படுகிறது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததா, கூட்டுறவு நிறுவனங்களில் நடப்பு நிதியாண்டில் அனைத்து பிரிவுகளுக்கும் சேர்த்து 1.10 லட்சம் கோடி ரூபாய்க்கு கடன் வழங்க திட்டமிடப்பட்டு உள்ளது. இதற்கான அறிவிப்பை கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் சட்டசபையில் சமீபத்தில் அறிவித்தார் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா, இதையடுத்து ஒவ்வொரு பிரிவிலும் வழங்க வேண்டிய கடன் தொகை விவரங்களை கூட்டுறவுத்துறை தயாரித்து வருகிறது. அதன் அடிப்படையில் 17,000 கோடி ரூபாய் பயிர்க்கடன், 3,000 கோடி ரூபாய் கால்நடை வளர்ப்பு கடன், அடுத்ததா கடன் வழங்க கூட்டுறவு வங்கிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. மீண்டும் இந்த
17,000 கோடி பயிர்க்கடன் வந்து பாத்தீங்கன்னாக்க தள்ளுபடி செய்ய போறாங்க. மீண்டும் இந்த 17,000 கோடிக்கு மீண்டும் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்க போறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து கால்நடை வளர்ப்பிற்காக, அதாவது இந்த பசுமை திட்டத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க 3,000 கோடி ரூபாய் கால்நடைக்குன்னு ஒதுக்கி இருக்கிறாங்க. சோ அதுலயுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த கூட்டுறவு வங்கிகள் மூலியமாவே இந்த திட்டத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த 3,000 கோடி கால்நடை வளர்ப்புக்காக இந்த 3,000 கோடியும் ஒவ்வொரு விவசாயிகளுமே, சிறு குறு விவசாயிகள் எல்லாமே இந்த திட்டத்தை வந்து பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? அடுத்ததா கடந்த ஆண்டில் 17.37 லட்சம் விவசாயிகளுக்கு 15,692 கோடி ரூபாய் பயிர்க்கடன், 4.43 லட்சம் பேருக்கு 2,645 கோடி ரூபாய் கால்நடை வளர்ப்பு பிரிவு கடன் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? சோ அடுத்ததா நம்ம வந்து இன்னொன்னு பார்ப்போம். விவசாய கடனுக்காக வட்டி மானியம் 6 மாதங்களில் ரூபாய் 20 கோடி நிலுவை கூட்டுறவு வங்கிகளுக்கு தராமல் நபார்ட் இழுத்தடிப்பு அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. இதை பத்தி நம்ம டீட்டெயிலுமே ஒரு சில இடங்கள்ல நம்ம பார்த்திடலாம். தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கிகளில் விவசாய கடனுக்காக வட்டி மானியம் 6 மாதங்களில் 20 கோடி ரூபாய் நிலுவையில் உள்ளது. இதை நபார்டு வங்கி விரைந்து விடுவிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததா திருவள்ளுவர் மாவட்டத்தில் திருத்தணி, பள்ளிப்பட்டு, திருவள்ளூர், துவந்தமல்லி, பொன்னேரி உள்ளிட்ட 9 தாலுகாக்களில் 123 வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள் செயல்பட்டு வருகின்றன. இதில் 5,000 மேற்பட்டோர் உறுப்பினராக உள்ளனர். தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் வாயிலாக சிறு விவசாயிகளுக்கு பயிர் கடன், நகை கடன், உரக்கடன், கறவை மாடு கடன் உள்ளிட்ட பல்வேறு கடன்கள் வழங்கப்படுகின்றன. நெல், சிறுதானிய விவசாயம் உள்ளிட்ட பிற தேவைகளுக்கு நகை கடன் பெற அருகில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தை விவசாயிகள் நாடி செல்கின்றனர். ஒருவர் அதிகபட்சம் 10 லட்சம் ரூபாய் வரை நகை கடன் பெறலாம். மேலும் அந்தந்த வங்கிகள் பண பரிவர்த்தனையை பொறுத்து கடன் வழங்கப்படுகிறது அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. அடுத்தது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களுக்கு நகை கடன் பண பரிவர்த்தனை முழுதும் மாவட்டம் மத்திய கூட்டுறவு வங்கி வாயிலாக வழங்கப்படுகிறது. வங்கிகள் செயல்பாட்டை பொறுத்து இந்த நகை கடனுக்கான பணமும் வழங்கப்படுகிறது அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. அடுத்ததா தமிழகத்தில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள் வாயிலாக வங்கிகளுக்கு பல்வேறு நகை வகை கடன்கள் வட்டியின்றி வழங்கப்பட்டு வருகிறது. இவ்வாறு சங்கங்கள் சார்பில் வழங்கப்படும் வட்டியில்லா கடன்களுக்கு மாநில அரசுக்கு உதவிக்கரம் நீட்டும் வகையில் மத்திய அரசின் நபார்டு வங்கி மூலம் வட்டி மானியம் வழங்கப்படும். நபார்டு வங்கியானது வட்டி மானியத்தை சென்னை தமிழ்நாடு தலைமை கூட்டுறவு வங்கிக்கு வழங்கும். அவர்களிடம் இருந்து அந்தந்த மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளுக்கு வழங்கப்படும். அங்கிருந்து தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்களுக்கு நிதி வழங்கப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. இந்நிலையில் 6 மாதங்களாக சங்கங்கள் வாயிலாக வழங்கப்பட்ட கடன்களுக்கான வட்டி மானிய நிதிக்கான பணத்தை நபார்டு வங்கி தரவில்லை. வழக்கமாக 2 முதல் 3 மாதங்கள் வட்டி மானியம் கொடுப்பார். தற்போது 6 மாத நிலுவை என்பது சங்கங்களை நெருக்கடிக்கு ஆளாகி வருகிறது. இது குறித்து திருவள்ளூர் மாவட்ட தொடக்க வேளாண் கூட்டுறவு அதிகாரி கூறுகையில், சில வாரங்களில் நிதி ஒதுக்கீடு செய்ய வாய்ப்புள்ளது என்று சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்ததாக அனைவருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு மகிழ்ச்சிகரமான தகவலுமே நம்ம பார்க்க போறோம். என்னன்னா 5,636 பேருக்கு ரூபாய் 32 கோடிக்கு நகை கடன் தள்ளுபடி. கூடுதலாக தனிநபர் பாதுகாப்பு பெட்டக வசதி அறிவிப்பு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. வங்கிகளில் வைத்திருக்கக்கூடிய நகை கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும். அதுவும் 32 கோடி ரூபாய் மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும். அது எந்தெந்த வங்கிகளில் வைத்திருந்தால் மட்டுமே இந்த நகை கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றதுக்கான முழுமையான அப்டேட்டுமே இந்த வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தமிழக அரசின் நகைக்கடன் தள்ளுபடி திட்டத்தின் கீழ் கோவை மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் 5,636 வாடிக்கையாளர்களுக்கு ரூபாய் 32.11 கோடி அளவில் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. அதாவது இது வந்து கோவை மாவட்டத்துக்கு கொடுத்திருக்கிறாங்க. இது வந்து ஒவ்வொரு மாவட்ட வாரியா மீதி இருக்கிற 37 மாவட்டத்துக்கும் மாவட்ட வாரியா வந்து அறிவிப்பாங்க. அப்போ அறிவிக்கும் போது நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா அடுத்தடுத்து நம்ம வந்து அப்டேட் பண்ணிடுவோம். சரிங்களா? அடுத்தது கோவை மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட 270 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள்
உட்பட மொத்தம் 1085 கூட்டுறவு சங்கங்களும் 39 மத்திய வங்கி கிளைகளுடன் செயல்பட்டு வருகிறது. மூலதன கடன் 135 ரூபாய் கோடி. கடந்த ஆண்டு ஏப்ரல் முதல் நடப்பு மார்ச் 31 வரையான நிதியாண்டில் வங்கி வாடிக்கையாளர்கள் மற்றும் விவசாயிகள் என 65,115 பயனாளிகளுக்கு 807.33 கோடி பயிர்க்கடன், 18,129 பேருக்கு கால்நடை பராமரிப்பு மூலதன கடனாக 135.88 கோடி வழங்கப்பட்டுள்ளது. நேரடி மத்திய கால கடனாக 278 பேருக்கு 4.3 கோடி நகை கடனாக, 50,599 பேருக்கு 654.12 கோடி வீட்டு வசதி கடனாக, 124 பேருக்கு 15.9 கோடி வீட்டு அடமான கடனாக, 248 பேருக்கு 21.46 கோடி மகளிர் சுய உதவிக்குழு கடனாக, 909 குழுவுக்கு ரூபாய் 74.96 கோடி மாற்றுத்திறனாளிகள் கடனாக, 114 பேருக்கு 2.32 கோடி வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சிறு வியாபாரிகளுக்கும் கடன், ஓகேங்களா. டாப் செட்கோ கடனாக 127 பயனாளிகளுக்கு ரூபாய் 0.8383 கோடி, டாம்கோ கடனாக 141 பேருக்கு 1.21 கோடியும், ஆதரவற்ற கைம்பெண் கணவரை இழந்தவர்களுக்கு கடனாக 300 பேருக்கு 1.34 கோடி, கல்வி கடனாக 79 பேருக்கு 0.54 கோடி, சிறு வியாபாரிகளுக்கு கடனாக 1921 பேருக்கு 10.99 கோடி வழங்கப்பட்டுள்ளது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா. அடுத்ததான் விவசாயிகள் தங்களின் பயிர்களை பாதுகாப்பு வைக்க ஏதுவாக சரக்கீட்டு கடனாக 497 பேருக்கு ரூபாய் 27.61 கோடி கடன் வழங்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தின் கீழ் 51,660 பேருக்கு 614.72 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. நகை கடன் தள்ளுபடி அப்படின்றதையும் மென்ஷன் பண்றாங்க. அதுல பார்க்கும்போது தமிழக அரசின் நகைக்கடன் தள்ளுபடி திட்டத்தின் கீழ் கோவை மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் 5,636 வாடிக்கையாளர்களுக்கு ரூபாய் 32.11 கோடி அளவில் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. அதாவது இது கோவை மாவட்டத்துக்கான நகைக்கடன் தள்ளுபடி திட்டம். அதனால பாத்தீங்கன்னாக்கா இது ஒவ்வொரு மாவட்ட வரையும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டே வராங்க. கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வங்கிகள்லையுமே நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு, உத்தரவும் போடாச்சு. ஓகேங்களா. சோ அடுத்து தமிழக அரசின் மகளிர் சுய உதவிக்குழு கடன்கள் 3,888 குழுவுக்கு ரூபாய் 76.83 கோடி அளவில் குழு கடன் தள்ளுபடியும் செல்லப்படும். அதாவது பாத்தீங்கன்னாக்க வங்கிகள்ல நகை கடனும் தள்ளுபடி, குழு லோன் எடுப்பாங்க இல்லையா, அந்த குழு லோனுமே தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறதாவும் தகவல் நமக்கு கிடைச்சிருக்குது. அடுத்தது தற்போது தமிழக அரசு கூட்டுறவுத்துறையின் 2025 to 2026 ஆண்டுக்கான மானிய கோரிக்கையில் கோவை மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைமையகத்தில் கூடுதலாக தனிநபர் பாதுகாப்பு பெட்டக வசதி தனியாக அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இத்தகவலை கோவை மாவட்ட கூட்டுறவு வங்கியின் கூடுதல் பதிவாளர் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார் அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. சரிங்களா. இது ஒவ்வொரு மாவட்டத்துக்கு அடுத்தடுத்து நகைக்கடன் வரும். ஸோ இதெல்லாம் இன்னைக்கான வீடியோ நம்ம அப்டேட்டா கொடுத்துருக்கிறது. அடுத்து ஒரு கவர்மெண்டோட அபிஷியலான ஸ்கீம்ல சந்திக்கலாம். மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, வெல்கம்.